ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லூயிஸும் காரில் ஏறி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு டாட்டா புக் ஷீல் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியாமல் சாவம் வர கடுப்பில் கம்முன்னு உள்ளே போயிடுவார். இவனுக்கும் மனசே சரி இருக்காதான். உடனே ஜோக்கு கால் பண்ணி வாங்க ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு வர கூப்பிட்டுருவான். டே என்னடா இவ்வளோ காலையில் என்ன ஷாப்பிங் கூப்பிட்டேன், ஏதாச்சும் வாங்கணுமா என்ன அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, காலிலேருந்து எனக்கு மனசே சரியில்லை, இன்றைக்கி என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்ட்டு வர சொல்லிட்டு இருப்பான். ஒரு வேளை டேரக்டர் உனக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டாரா என்ன அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வர சொல்லுவானா. அது சரி, நீ வேலை கொடுத்தாலும் அவங்களே செய்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிருவியே அப்படின்ட்டு வர சொல்லி கலாச்சிக்கிட்டு இருப்பான். நீங்கள் வேறு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, காலையிலேருந்து எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலைக்கு போகணும்லாம் தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு வர சொல்லிகிட்டு இருப்பான். உடனே ஜோவும் செம்ம ஷாக் ஆகிடுவான். டி நீ என்னடா ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஒரு வேளை மெச்சூர் ஆகிட்டியா என்ன, ரொம்ப லேட்டாக தான் இருக்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த உலகமே உனக்கு வந்து ஸ்பீடாக போகிற மாதிரியும் நீ மட்டும் ஸ்லோவாக ஓடுற மாதிரியும் உனக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பான். ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பான். நான் யார் அப்படின்ட்டு வர கேட்பானா, ஜாப் சீக்கர் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆமாம், ஜாப் சீக்கர்னா நீ நினைக்கிற மாதிரி வெட்டியாக சுற்றுற பசங்க இல்லைடா, இந்த வேலைக்கு போகிறானுங்களா பைத்தியக்காரனுங்க முட்டா பசங்க, அவனுங்களை விட ஜாப் சீக்கர்ஸ்க்கு தான் நிறைய தெரியும், என்ன பேட் லக்கு வேலை கிடைக்கல அப்படின்ட்டு வர இவனும் புலம்பிக்கிட்டு இருப்பான். ஆனால் ஒன்றுடா, என் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நான் மெச்சூர் ஆகிருக்கேன், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு வர போயிட்டு இருப்பான். நான் மெச்சூர் ஆகிட்டேனா, அப்போ நான் இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டு போக்ஷில் கிட்ட என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு வர யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் மாரியும் ஜோவும் இது பேசிக்கிட்டு இருப்பாங்களா, அதை தான் காட்டுவாங்க. உடனே ஒரு காஃபி ஷாப்பு கூப்பிட்டு போயிட்டு ஜோவும் வர அவங்க அழகில் மயங்கி எல்லாத்தையும் வர வளர ஆரம்பிச்சிருவான். போக்ஷில் வந்து இப்போ இங்கே கிடையாது, அவள் டேரக்டர் சா வீட்டில் தான் தங்கியிருக்கா, அவங்க ரெண்டு பேரும் தனியாக தங்கியிருக்காங்க அப்படின்ட்டு வர மாதிரியும் கேட்பாங்க. இல்லை இல்லை, கூட ஒருத்தன் தங்கியிருக்கான், அவன் பேர் தான் லூயிஸ், அவனுக்கு பழசெல்லாம் மறந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறதுக்கு முன்னாடி இவனே வர எல்லாத்தையும் வளர ஆரம்பிச்சிருவான். அவன் அழகில் மயங்கி அவளை பார்க்க முடியாமல் போயிடுச்சு, நீங்கள் வர ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர சீன் போட்டுக்கிட்டு இருப்பான். உடனே இவ்வளோ வேற இல்லை, நான் ஒரு டீ இல்லை, ஸோ என்னோட எம்ப்ளாய் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க தான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வர சமாளிக்க ஆரம்பிச்சிருவா. இது எல்லாருமே உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ட்டு வர சொல்லுவான். அவளும் வர தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஏரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவாள். ஐயோ அப்படிலாம் பண்ணாதீங்க, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ட்டு வர வழிய ஆரம்பிச்சிருவான். உடனே வர இவ்வளோ வெளில வந்துட்டு கடுப்பு தாங்க முடியும் உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி வர, அப்பா அந்த போக்ஸில் என்கிட்ட போய் சொல்லிட்டாப்பா, அவளை நான் சும்மா விட மாட்டேன், டேரக்டர் கூட தான் தங்கியிருக்கான், நான் கூட லூயிஸ் வேற இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற கத்த ஆரம்பிச்சிருவா. உடனே பேக்கோ மாறி நீ எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷனாக வர, அப்பா இருக்கலாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் டேரக்டர் சா வீட்டுக்கே வர ரூம் வந்துருப்பாரு. ஐயோ பேக்கு ஏன் இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்காருன்னு தெரியல, நீங்கள் போய் அந்த ஸ்டடி ரூமில் ஒழிஞ்சிக்கோங்க அப்படின்ட்டு வர சாவும் சொல்லுவார். லூயி வேற அப்படியே நின்றுட்டு இருப்பான். வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர போக்ஸில் இழுத்துட்டு போயிடுவா. உடனே பேக்கும் உள்ளே வந்துட்டு இந்த டைமில் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு அம்மா நினைக்காது, ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வேணா உள்ளே போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேவ் பார்த்துக்கிட்டே வர உள்ளே வந்துக்கிட்டு இருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் தான் போய் ஸ்டடி ரூமில் ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்களே. உடனே லூயியும்ப்பா ஒரு பிரசிடென்ட்டு டேரக்டர் வீட்டுக்கு வந்திருக்காரு பரவாயில்ல அப்படின்ட்டு வேற கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருப்பான். டி வாயை மூடுடா அப்படின்ட்டு வேற போக்ஸிலும் வாயை மூடுவாள். அப்படியே வேற ஷூவை கீழே போட்டுருவான். அந்த சத்தத்தை கேட்டோடனே உள்ளே யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேக்கம் வேற திறந்து பார்த்துட்டு இருப்பாரு. நீங்கள் என்னதான் என்னோட பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் இந்த நேரத்துக்கு வந்துட்டு என் வீட்டை என் பெர்மிஷன் இல்லாமல் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. என்னை மன்னிச்சிரு, ஆமாம் இங்கே என்ன பெட்ஷீட்லாம் இருக்குது, இங்கே தான் தூங்குவியா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாரு. இல்லை சம்டைம்ஸ் ஒர்க் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருந்தேன்னா இங்கேயே படுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவும் சமாளிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்படியே அப்போனா வா இங்கேயே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கம் வேற அப்படியே இங்கேயே உட்காந்துருவாரு. அந்த டேபிளுக்கு கீழே தான் வேற இவங்க ரெண்டு பேருமா ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வர வர உன்னை பற்றி நான் நிறைய ரூமர்ஸ்லாம் கேள்விப்பட்டுட்டு இருக்கேன், உன்னோட டிபார்ட்மெண்ட் பொண்ணு கூட லிவிங் டுகெதரில் இருக்கிறியாமே அப்படின்ட்டு வர சொல்லுவார். அதை கேட்டவொடனே லூயிஸும் போக்ஷில் உன்னை தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு வேற கண்ணை காமிச்சிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்ட்டு வேற சாவும் ரெஃப்யூஸ் பண்ணிவிடுவாரான். எக்ஸாக்டாக சொன்னோன்னா போக்ஷில்னு ஒரு பொண்ணை ஹையர் பண்ணலை கிளீனிங் லேடியாக இருந்து உன்னோட மர்ச்சன்டைஸ் டிபார்ட்மெண்ட்டில், அப்போ தான் இது பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சுது. அந்த பொண்ணு அன்குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு உனக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும், அப்படி இருந்தும் அந்த பொண்ணை ஹையர் பண்ணியிருக்கேன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா அப்படின்லாம் வேற கேட்டுட்டு இருப்பாரு. அதை கேட்டோடனே லூயிஸ்க்கு வேற பயங்கரமாக ஹர்ட்டாக போயிடும். உடனே சாவும் பயங்கரமாக டென்ஷனாக ஆரம்பிச்சிருவாரு. யார் எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, போக்ஷிலுக்கு பயங்கர டேலண்ட் இருக்குது மர்ச்சன்டைஸில், ஸோ அவள் டேலண்ட்டை பார்த்து தான் நான் அவளை ஹையரே பண்ணேன், நீங்கள் நினைக்கிற மாதிரியோ இல்லை மற்றவங்க பேசுகிற மாதிரியோலாம் நான் எந்த வித எண்ணத்துலேயும் அவளை சூஸ் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு வர சொல்லுவார். உடனே பேக்குக்கும் செம்ம டென்ஷன் ஆகிடுமா, டக்குன்னு வர டேபிள் மேலேயும் ஒன்று தட்டுவார். அவங்கள வர பக்குன்னு பயந்துருவாங்க. எனக்கு நல்லா தெரியும், பட் இருந்தாலும் உன்னோட பேர் கெட்டுறது எனக்கு பிடிக்கலப்பா, ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை மட்டும் தானே நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேக்காக வேற பேசிக்கிட்டு இருப்பாரு. உடனே சாவும் நீங்கள் என்ன நம்பினீங்களே அதுவே போதும் மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இருந்தாலும் இந்த விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், நீ வேறு போக்ஸில் வந்து பயங்கர டேலண்ட்டுன்னு சொல்கிறத பேசாமல் அவளை நம்ம ஷாங்காய் பிரான்ச்சுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம், ஏன்னா அங்கே போனால் அவளுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு லேர்னிங் ப்ராசஸாகவும் இருக்கும் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சா அதை கேட்டோடனே பயங்கரமாக வேற ஷாக் ஆகிடுவாராம். போக்ஸில் வேற ஷாக்லேயே உட்காந்துக்கிட்டு இருப்பா. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், உன் பேரை நீயே கெடுத்துக்காத, நல்லா யோசிச்சு பாரு, நான்
கிளம்புறேன்னு சொல்லிட்டு பேக்கம் வேறு அங்கேருந்து கிளம்பிடுவார். அவர் போன உடனே போக்ஸில் வர பயமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. என்னை மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப செல்ஃபிஷாக யோசிச்சிட்டேன், நான் உங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, நான் இமீடியட்டாக வீட்டை விட்டு வெளில போயிடுறேன், டே லூயி போய் பேக்கில் எடுறா அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. இவ ரொம்ப ஃபீல் பண்ணுறான்னா நானும் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வர லூயிஸும் சாரி கேட்டுட்டு இருப்பான். உங்கள் 2 பேருக்கும் என்ன ஆச்சு, யார் என்ன பேசுனா எனக்கு என்ன வந்தது, எனக்கு பிடிச்சதான் நான் உங்களை இங்கே தங்க வச்சுருக்கேன், ஸோ ரொம்பலாம் யோசிக்காமல் போய் தயவுசெய்து படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வர போயிட்டு இருப்பாரு. இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு வர போக்ஸ்லாம் பின்னாடியே போயிட்டு இருப்பாலாம். உடனே லூயிஸும் போக்ஸில் ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ தானே சொன்னேன் ஒருத்தவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் அவங்கள மதிக்கணும்னு சொல்லிட்டு, இப்போ இவர் ஹெல்ப் தானே பண்ணுறாரு, அப்போ நம்ம இவரை மதித்து நம்ம இவர் பேச்சை தானே கேட்கணும், என்னாச்சா சொல்கிறீங்க, அதே மாதிரி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், உங்கள் பிரசிடென்ட் சொன்ன மாதிரி இவன் மேலே உங்களுக்கு எந்தவித ஃபீலிங்ஸும் இல்லையா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். உடனே போக்ஸில் ஒட்டி பைத்தியம் என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வேற டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவா. நம்ம சாவம் வேற பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு, ஏன்னா இவருக்கு தான் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, இருந்தாலும் இவங்க 2 பேரும் செம்ம க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்ட்டு வேற சொல்லிடுவார். நீங்கள் வந்து அப்போது இவளை ஷாங்காய் பிரான்ச்சுக்கெலாம் மாற்ற மாட்டீங்களா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். அதெல்லாம் நான் ஒன்றும் மாற்ற மாட்டேன், நீ எதுவும் கவலைப்படாத, போய் தூங்கி தொலைடா, சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்க அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவாரு. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உங்கள் பிரசிடென்ட் கிட்ட நானும் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன்னு சொல்லட்டுமா அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பான். நீ வாயை வச்சுட்டு போடா ராசா அப்படின்னு சொல்லிட்டு வர இழுத்துட்டு போயிடுவார். இந்த பக்கம் பேக்கும் மார்கிட்ட வந்துட்டு போக்ஸில் நம்ம ஷாங்காய் பிரான்ச்சுக்கு மாற்றினா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும், ஏன்னா லூயிஸும் பின்னாடியே ஓடிடுவான் அப்படின்ட்டு வர சொல்லுவார். ஆனால் லூயிஸ் கிட்ட தான் எந்தவித ஐடியாவும் இல்லையே, எப்படி நம்ம அனுப்புறது அப்படின்ட்டு வர மாதிரியும் கேட்பா. அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாராம். இருந்தாலும் போக்ஸில் வந்து அவங்க தம்பியை தேடணும்னு சொல்லிட்டு போக மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பா. நீ தானே சொன்ன லூயிஸுக்கு பதில் போக்னம் தான் இறந்தான்னு சொல்லிட்டு, அதை போக்ஸில் கிட்ட சொல்லிட்டு, தம்பி இறந்த சோகத்தில் கண்டிப்பாக அவள் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டா, கண்டிப்பாக அவள் ஷாங்காய்க்கு போக ஒத்துப்பா அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் கிம்ம வர லூயிஸை தேடி அலைஞ்சிட்டு இருப்பார்ல, அவன் ரோஸ் வாங்கின அந்த கடையிலேயும் வந்துட்டு இவரை பார்த்துருக்கீங்களா அப்படின்லாம் வேற கேட்பாரு. அந்த பொண்ணும் இவர் இங்கே தான் ஆரஞ்சு கலர் ரோஸ் வாங்கினாரு அப்படின்ட்டு வர சொல்லுவா. என்னது ஆரஞ்சு ரோஸா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கிம்மிக்கே ஸ்ட்ரைக் ஆகும். ஏன்னா லூயிஸுக்குன்னா ஆரஞ்சு ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும், நான் ஃபஸ்ட் லவ் பண்ணேன்னா இந்த ஆரஞ்சு ரோஸை தான் கொடுப்பேன், ஏன்னா ஆரஞ்சு ரோஸ்னால் ஃபஸ்ட் லவ்னு அர்த்தம் அப்படின்லாம் வர சொல்லியிருப்பான். நல்லா பார்த்து சொல்லுங்கள் இவர் தானே அது அப்படின்ட்டு வர கேட்பாரான். ஆமாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரே ஒரு ரோஸ் தான் வாங்கினாரு, அதுக்கு சில்லறை தான் கொடுத்தாரு அப்படின்ட்டு வர சொல்லுவா. என்னது சில்லறை கொடுத்தாரா அப்படின்ட்டு வர ஷாக் ஆகிடுவாங்க. உடனே ஏதோ பிச்சைக்காரன்னு நினைக்கிறேன், நம்ம தேட்டர் லூயிஸ் அவராக இருக்க மாட்டார், ஏன்னா இவர் சில்லறெல்லாம் கொடுத்து வாங்கியிருக்காரு அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை எனக்கு வந்து லூயிஸ்ன்னு தான் தோணுன்னு சொல்லிட்டு கிம்மா வேற அங்கேருந்து கிளம்பிடுவார். இந்த பக்கம் லூயிஸும் ஜோவும் தான் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல, லூயிஸும் ஒரு சூப்பரான ஒரு டிஷர்ட் எடுத்துகிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பான். ஜோவும் டி எப்படா இப்படிலாம் சூஸ் பண்ணுறா, அது உங்ககிட்ட ஏதாவது பேசிச்சா என்ன அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பான். ஆமாம் அது என்னோட பேர் லூயிஸ்ன்னு சொல்லிகிட்டே இருந்தது, அதனால தான் நான் அதை சூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே ஜோவும் டி நீ நல்லா தானே இருக்க, உனக்கு மென்டலி எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வர கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். நீங்கள் இன்னும் என்னோட ரேஞ்சுக்கு வரல, அதனால தான் நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டுதுன்னு சொல்லிட்டு லூயிஸும் மங்கமாக கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். 2 பேருமே அப்படியே பேசிகிட்டே வந்துட்டு இருப்பாங்களாம். உடனே லூயிஸும் நான் அந்த கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஹிண்ட் கொடுத்தேன், உன்னையே அந்த டிடெக்டிவ் பிடிக்கவே மாட்டாரு அப்படின்ட்டு வர புலம்பிக்கிட்டு இருப்பான். நான் வேணா யூஎன் கிட்ட பேசிடுமா அப்படின்ட்டு வர ஜோவும் சம்மந்தமே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருப்பானே, ஏன் இப்போ சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்ட்டு வேற கேட்பான். நீ மட்டும் என்னடா எப்போ பார்த்தாலும் சம்மந்தமே இல்லாமல் தான் பேசுகிறேன், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது, வாயை மூட்டிட்டு கம்முன்னு வா அப்படின்ட்டு வர ஜோவும் எழுதிட்டு வந்துட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுவாங்க. அந்த டிடெக்டிவும் கொலைகாரனோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணியாச்சு, வாங்க போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போலீஸை வேறு இழுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. இங்கே கட் பண்ண ஆஃபீஸ் தான் காட்டுவாங்க. மாரியா எல்லாத்தையும் போக்ஸில் கிட்ட சொல்லிடணும்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் முடிச்சவொடனே நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு வர சொல்லுவா. இந்த பக்கம் சாவும் லீயை பிடிச்சி ஏறுன்னு ஏறிட்டு இருப்பாரு. எங்கே நான் பார்ட் டைமர் கேட்டேனே அவர் ஹையர் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு வர கேட்பாரு. உடனே லீயோ இன்னிலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு வர கான்ஃபிடென்ட்டாக பேசிக்கிட்டு இருப்பாரு. போக்ஸில் வேறு அவசரமாக ஓடி வந்துட்டு அந்த பார்ட் டைமருக்கு ஏதோ பர்சனல் ஒர்க்காக வர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு வர சொல்லிடுவா. உடனே செம்ம டென்ஷன் ஆகிடுவார். லீயை போட்டு கிளின்னு வேற கிளிக்க ஆரம்பிச்சிருவாராம். லீயும் உடனே நான் வேணா இன்னொரு ஆளை ஹையர் பண்ணட்டுமா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, இந்த ஹையர் பண்ணுற ப்ராசஸ்லாம் இனி நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாவும் வேற உள்ளே போயிடுவார். இந்த பக்கம் கிம்மோ லூயிஸை தேடி மார்க்கெட் பிளேஸில் வர சுற்றிக்கிட்டு இருப்பாரு. அங்கே இருக்க கடைக்காரர்கிட்ட இவரை பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. நான் பார்த்துருக்கேனே, நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான், என்ன சில்லறை கொடுத்து வாங்குவார், அதனால் எனக்கு இவரை மறக்கவே முடியாது அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த ஆள் என்ன எல்லாருக்கிட்டே சில்லறை கொடுத்து வாங்குறான், ஒருவேளை பிச்சைக்காரனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அட நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, அந்த பையனை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ரொம்ப நல்ல பையன் தான், நான் தான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி இங்கே வரவே சொன்னேன் அப்படின்ட்டு வேற அந்த கடைக்காரனும் சொல்லுவார். எப்போ போனார் அப்படின்ட்டு வர யோவும் கேட்பாங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த சைடு போனார் அப்படின்ட்டு வர கை காட்டுவார். லூயிஸும் ஜோ வேறு ஜாலியாக ஷாப்பிங் பண்ணி போயிட்டு இருப்பாங்களாம். தூரத்தில் வர கிம்மும் பார்த்துருவாரு. பின்னாடியே துரத்திட்டு வேற போவாராம். அப்போ ஒரு பையன் வேற வந்து இடிச்சிருவான். இடிச்ச வேகத்தில் கிம் அப்படியே வேற கீழே விழுந்துருவாரு. கிம்மே அதை பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டார். ஆனால் யோ வந்து அந்த பையனை பிடிச்சி கிளின்னு வர கிளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்பா நீ பாட்டு இடிச்சிட்டு போயிட்டே இருக்க, ஒழுங்காக உன் நம்பரை கூட அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பாங்க. அட எனக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாராம். உங்களுக்கு ஒன்றும் இல்லைனா எனக்கு ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி வேற நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க எதுக்கு இவ்வளோ அக்கறையாக இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க
அப்படின்னு சொல்லிட்டு கிம்மை வேற அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஷாதான் பார்ட் டைமரை நானே ஹையர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பார்ல. உடனே வேற லூயிக்கு கால் பண்ணி டேய் உனக்கு ஒரு வேலை இருக்கு, ஒரு நாளைக்கு $50 சம்பளம் அப்படின்ட்டு வர சொல்லிடுவாரு. உண்மையா சொல்றீங்க அதோ இப்பயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேற ஜோ கிட்டயும் எனக்கு வேலை கிடைச்சிச்சு, ஒரு நாளைக்கு $50 சம்பளமா அப்படின்ட்டு வர சொல்லுவான். எந்த கம்பெனிடா அப்படின்ட்டு வர ஜோவும் கேட்பானா கோல்ட் லைன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே ஜோவும் டே கோல்ட் லைன் இந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் எங்கடா ஓடுற அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பான். எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ற வேலை இருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு லூயியும் வேற வீட்டுக்கு ஓடிடுவான். அட பாவி நீலாம் திருந்தவே மாட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாளைக்கு $50 சம்பாதிக்கிறியே நல்ல விஷயம் தான் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம லூயியும் வேற சாவோட ரூமுக்கு போயிட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்க ஆரம்பிச்சிருவான். இப்பதான் பர்ஃபெக்டா இருக்கு, இப்பதான் நம்ம ப்ரொஃபஷனலா தெரியணும், இப்போ நம்ம ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைமராக இருந்தாலும் பெரிய சிஇஓ மாரி ட்ரெஸ் பண்ணிட்டு வேற உள்ளே போயிடுவான். இவன் உள்ளே போனவொடனே ஐயோ ஏதோ பெரிய அதிகாரி வந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேற பதற ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு போக்ஷனையும் சாவியும் பார்க்கணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். 2 பேரும் வெளியே போயிருக்காங்க அப்படின்ட்டு வேற லீயும் சொல்லுவார். ஒன்றா தான் எப்போவுமே சாப்பிட போவாங்களா என்ன அப்படின்ட்டு வர லூயும் டென்ஷன் ஆவானா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு வர சொல்லிடுவார். சரி ஓகே எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாவோட சேரில் போய் வேற உட்காந்துக்கிட்டு இருப்பான். இவங்க 3 பேருமே வேற பயங்கர ஷாக்லேயே வேற இருப்பாங்க. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு வேற பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒன்று அவர் சாவோட ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு இருக்காருன்னு வேற அந்த பையனும் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து சாவும் போக்ஷில் வேற வந்துருவாங்க. இவன் சேரில் உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே பயங்கரமாக வேற டென்ஷன் ஆகிடுவார். என்னோட ட்ரெஸ் இடம் என் பெர்மிஷன் இல்லாமல் போட்டுட்டு இருக்கேன், உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவன் சட்டையை பிடிச்சி வேற உழுக்க ஆரம்பிச்சிருவாரு. அங்கிள் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வேற சொல்லிடுவான். அடா ஆமாம்ல அதை வேற மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் நான் புதுசாக அப்பாயின்ட் பண்ண பார்ட் டைமர், இனி நம்மளோட டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறாரு, எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நீ உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு வர லூயிஸ் கிட்ட சொல்லுவாராம். ஹலோ எவ்ரிவன் நான் தான் லூயிஸ் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆமாம் உங்கள் சர்நேம் என்னது அப்படின்ட்டு வர கேட்பாங்களாம். இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கிங் லூயிஸ் அப்படின்ட்டு வர சொல்லிடுவான். உடனே போக்ஸில் விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவா. அதை வேற ஜாக்லினும் பார்த்துட்டு இவரை நம்ம இதுக்கு முன்னாடி போக்ஸில் கூட தானே பார்த்தோம், கார்டியன்னு கூட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக்ஸிலோட பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்ட்டு வர கேட்பா. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அதுக்கும் மேலே அப்படின்ட்டு வர பில்டப் பண்ணிக்கிட்டு இருப்பான். அட வாயை மூட்றா அப்படின்னு சொல்லிட்டு போக்ஸில் வர வாயை மூடிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இவன் என் ஃப்ரெண்ட் அவ்வளோதான் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆமாம் நீங்கள் எதுக்கு சாவோட கோட்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வர கேட்பாங்க. ஓஹோ இதுவா, இது வேற ஒன்றும் இல்லை, நானும் சாவும் ஒன்றா தான் அப்படின்ட்டு வர சொல்ல வருவான். அட வாயை மூட்றா அப்படின்னு சொல்லிட்டு சாவும் வாயை மூடிட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் ஜிம்முக்கெல்லாம் போவோம், ஸோ அதை தான் சொல்ல வராரு, வேற ஒன்றும் கிடையாது. இப்படியே டைம் ஓட்டிடலான்னு பார்க்குறியா, நிறைய ஸ்டாக் வந்திருக்கு, எல்லாத்தையும் செக் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வர கத்துவார். இப்போ எது கத்துறீங்க, நான் தான் போகிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸும் வேற கத்திக்கிட்டு இருப்பான். இது எதுவுமே தெரியாமல் லீ வேற காஃபி கொண்டு வந்துட்டு இருப்பாரு. இந்தாங்க நீங்கள் கேட்ட சூப்பரான காஃபி அப்படின்ட்டு வேற நீட்டிக்கிட்டு இருப்பாரு. இப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்வீட்டான ஆளாக இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன மிஸ்டர் லீ, உங்களை நான் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே சங்கம் போய் ஒரு பார்ட் டைம் இருக்க காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை சீஃப் அப்படின்ட்டு வேற கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. திருப்பியும் வேற எல்லாரும் நின்றுக்கிட்டு நம்ம லூயை வேற பேட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாங்களாம். செம்ம டென்ஷன் ஆகிடுவார். எவ்வளோ வேலை பெண்டிங் இருக்குது, இன்னும் எதுக்கு அவனை இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன், மரியாதை போய் வேலையை பாருங்க அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவாரு. லூயி அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பானா. சாவும் வந்துட்டு என்ன பண்ணுற நீ, எல்லா பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி எல்லா ஐட்டத்தையும் செப்பரேட் பண்ணு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கச்சா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வேற நோஸ் கட் பண்ணி விட்டுருவான். இவனும் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பானா. மாரியும் வந்துட்டு இந்த பாக்ஸையும் செக் பண்ணுங்க அப்படின்ட்டு வேற எடுத்துகிட்டு வந்து வைப்பா. அப்போ தான் இவனோட ஃபேஸே வேற பார்ப்பா. ஐயோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் அங்கே இருக்க பாக்ஸ் எல்லாம் பிடிச்சி அவன் மேலே வேற தள்ளி விட்டுருவா. லூயிஸும் மயக்கடிச்சு விழுந்துருவானா. மாரியம் வேற அப்பா பிரச்சனை அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டே ஓடிட்டு இருப்பா. அங்கே பேக்கோ வேற ஒரு மீட்டிங்கில் இருப்பார், அது கூட தெரியாமல் அப்பா ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பா. உடனே அங்கே இருக்க டேரக்டரும் என்ன மேம் ஆச்சு அப்படின்ட்டு வேற கேட்பாரு. உடனே பேக்கோ நம்ம அப்புறமா மீட்டிங் வச்சுக்கலாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்ட்டு வேற துரத்தி விட்டுருவாரு. இன்னமும் உனக்கு பிரச்சனை, ஏன் இப்படி கத்துற அப்படின்ட்டு வேற மாரியை கேட்பாரான். இப்போ நம்ம லூயிஸு ஆஃபீஸுக்கு வந்துட்டான் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. என்னது அவன் என்ன ஆஃபீஸில் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு வேற கேட்பாரு. இப்போ அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா, ஆனால் என்னோட டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்ச அவன் பார்ட் டைமராக வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. என்ன சொல்கிற நீ, என்னால் நம்பவே முடியல, ஃபஸ்ட்டு போக்ஷில் வந்தா இப்போ லூயிஸும் உள்ளே வந்துட்டான், என்ன தான் நடக்குது, என்னால் நம்பவே முடியல, சம்மந்தம் இருக்கோ இல்லையோ எல்லாத்துலேயும் லூயிஸ் ஏன் இன்வால்வ் ஆகிறான், இதை நம்ம இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேருமே வேற ஸ்கெட்ச் போட்டுட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம லூயிஸ் தான் மைக்கடிச்சு விழுந்திருப்பான்ல. உடனே லீயும் ஓடி வந்துட்டு லூயிஸ் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாரு. என்ன ஒரு பொண்ணை அடிச்சு இந்த பாக்ஸ்லாம் மேலே தள்ளி விட்டுட்டா அப்படின்னு வேற கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்னது பொண்ணா, நீங்கள் 2 பேரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்ப்ளாயும் கேட்பானா. ஜாக்லினோ சங்க வேற டி நாங்கள் இல்லைடா எங்களை ஏன்டா சொல்கிறேன் அப்படின்ட்டு வேற திட்டிக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஜாக்லினோ இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பா. அப்போ தான் இவனுக்கே ஸ்ட்ரைக் ஆகும், இப்போ தானே நம்மளை ஆக்சிடென்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, இவங்க தான் என்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டு என் கையில் காசை வேற கொடுத்துட்டு ஓடிட்டாங்க அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். ஓஹோ அப்போனா இவங்க தான் உங்களை ஆக்சிடென்ட்டும் பண்ணாங்க, இப்போ பாக்ஸையும் பிடிச்சி தள்ளி விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு லீ ஏதோ அவரே கண்டுபிடிச்ச மாதிரி வேற பில்டப் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. உடனே ஜாக்லினோ எனக்கு பாக்ஸில் பார்த்தா பொறாமையாக இருக்குது, இவ்வளோ அழகான பாய் ஃப்ரெண்டா அவளுக்கு,
உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே லூயிஸும் பின்னாடி வந்துட்டு, என்னை நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கீங்களா அப்படின்லாம் வேற கேட்டுட்டு இருப்பான். அப்போ தான் இவங்களுக்கே ஸ்ட்ரைக் ஆகும், இவன் அந்த பிச்சைக்காரன் தானே, பொறுக்கி தானேன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வேற கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே சங்கம், போக்ஸில் இதுக்கு முன்னாடி கிளீனராக இருந்தாங்களா, அப்போ தான் இவனை பிடிச்சிருப்பாங்க போல அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஜாக்லினும், பா கிளீனரு பிச்சைக்காரன் லவ் ஸ்டோரியா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போலியே அப்படின்ட்டு வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. இவனும் போயிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருப்பானா, நம்ம பாக்ஸ் எல்லாம் வேற பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருப்பா. டி இங்கே என்னடா ஆச்சு, எல்லா பாக்ஸும் கீழே விழுந்திருக்கு, என்ன பண்ண அப்படின்ட்டு வேற கேட்பான். நான் எதுவும் பண்ணல, எனக்கு தான் அடிபட்டுடுச்சு அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அச்சோச்சோ ரொம்ப அடிபட்டுடுச்சா, என்னை பார்த்து ஒர்க் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக வேற பேசிக்கிட்டு இருப்பா. இவன் கேரிங்காக பேசுகிறத பார்த்தோன்னே இவனுக்கு வேற பயங்கர டச்சிங்காக போயிடும். போக்ஷில் நீ மட்டும்தான் இந்த உலகத்திலே நான் சொல்கிறதெல்லாம் நம்புற, சா கூட நான் பொய் சொல்கிறேன் அப்படின்ட்டு தான் சொல்லுவார் அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். டே இந்த உலகத்தில் நம்மளை நம்புறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலே போதும்டா, வேறு எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போனா என்னை நம்புற ஒரு ஆள் நீ தானா அப்படின்ட்டு வேற கேட்பான். ஆமாம் நான் உன்னை நம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வேற பயங்கர ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் லீயும் வேற, எனக்கு மாரி மேலே தான் டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மாரியை பார்த்து, மாரி நீங்கள் தான் பாக்ஸ் எல்லாம் லூயி மேலே தள்ளி விட்டீங்களா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாரு. என்னது லூயின் பேரா சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக வேற நடிக்க ஆரம்பிச்சிருவா. பார்த்ததே இல்லையா, இதுக்கு முன்னாடி காரில் கூட மோதிருக்கேன்லாம் கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு வர லீயும் மடக்கி மடக்கி கேள்வி கேட்பாரு. என்ன பேசுகிறீங்க நீங்கள், நான் அந்த பேர் இது வரைக்கும் நான் கேள்வியே பட்டதில்லை அப்படின்ட்டு வர மாரியை அடித்து பேசிக்கிட்டு இருப்பா. உடனே அந்த எம்ப்ளாயும், சார் நான் தான் சொன்னேன்ல இவங்க ரொம்ப ஜென்யூனான ஆள், அந்த ஆள் தான் ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், அதை போய் நம்பிட்டு நம்ம மாதிரி கிட்ட போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. சரி ஓகே மேம், மீட்டிங்க்கு டைம் ஆகிடுச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு லீயை வேற பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். உடனே மாறி அவங்க போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனேப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, கொஞ்ச நேரத்தில் இந்த லீ கிட்ட மாட்ட பார்த்தனேன்னு சொல்லிட்டு வேற நிம்மதியாக நின்றுக்கிட்டு இருப்பா. உள்ள போக்ஸில் லூயிஸை வேற பிஸியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே மாறியும் என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு வேற ஒட்டு கேட்டுட்டு இருப்பா. பின்னாடி சா வந்து நின்றுட்டு இருப்பாரா, அது கூட தெரியாமல் வேற ஒட்டு கேட்டுட்டு இருப்பா. இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு வேற கேட்பாரா. உடனே வேற இவங்களுக்கு தூக்கி வாய் போட்டுரும், யாராவது அவாய்ட் பண்ணணும்னு பார்க்குறீங்களா என்ன, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நீங்கள் நம்மளுக்கு நேரமே சரியில்லை அப்படின்ட்டு வேற ஓடிடுவாங்க. உள்ளே இவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, இவங்களை எதுக்கு வேவ் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சா வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இங்கே நம்ம ஜோவை தான் கட்டுவாங்க. ஜோவும் வேற ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பானா, ரிப்போர்ட்டர்ஸ் வேற எல்லாரும் அங்கேருந்து குடுகுடுன்னு வேற ஓடிக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஜோ, அங்கிள் என்னாச்சு எங்கே ஓடுறீங்க அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். அட தம்பி உனக்கு விஷயமே தெரியாதா, கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, அது விஷயமா தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம் அப்படின்ட்டு வேற சொல்லுவார். அப்போ நம்ம லூயிஸ் சொன்னது உண்மை தானா, அவன் ஏதோ க்ளூ கொடுக்குறேன்னு சொன்னானே, அந்த க்ளூவை வச்சு தான் இவங்க கண்டுபிடிச்சாங்களா. டே லூயிஸ் நான் உன்னை பைத்தியம் தான் நினச்சேன், ஆனால் நீயும் ஷார்ப்பான பையன் தான்டா அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் லூயிஸ்க்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு மேலே காலிங் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.